இப்போ நம்மளே ஒரு உதவி செய்யணும், அது வந்து ஒரு 4 பேரும் செய்யணும் நம்மளை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இதே ஒரு ஜோன்ல நிறைய பேர் பாலா பார்த்து உருவானாங்க, நிறைய பேர் செஞ்சிருக்காங்க இளைஞர்கள். அது நான் எந்த தப்பு சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணி பேசுறப்போ நாளைக்கு நம்மளையும் இப்படி தானே பண்ணுவாங்க, நம்ம யாருக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு போக்கும் இளைஞர்களுக்கு மத்தியில் வந்துட்டு வரும். ஏன்னா இந்த வீடியோக்கள்லாம் வந்துட்டு பார்க்குறப்போ அது சோஷியல் அவேர்னஸாகவே வரும். அவருக்கும் ஒருவேளை நல்லதே செஞ்சிருந்தாலும், நல்லதே செய்கிறாரு, சப்போஸ் நல்லதே செஞ்சிருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம செய்யணுமான்ற எண்ணமும் மேபி வந்துட்டு வரலாம். ஏன்னா அந்த அளவு வந்து மீடியாக்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு வருது. ஸோ இது வந்துட்டு இப்போ ஒரு நார்மலாக இருக்க பையன் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு கேஸ் போட்டாலே அந்த பையன் ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்ற ஒரு ஜோன் தான் வரும். ஆனால் குற்றமற்றவன் நிரூபிச்சிட்டானா அதுக்கப்புறம் இருந்தாலும் இந்த உலகம் எப்படி சொல்லும், அவன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி தான் பாலா அவர்கள் வந்து குற்றமற்றவர்னு நிரூபித்தாலுமே அவர் மேலே இருக்கிற இந்த கரைகள்லாம் வந்து போகும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்து எப்படின்னா, பொதுவல பப்ளிக் லைஃப்க்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா விமர்சனங்கள் வரும் வரத்தான் செய்யும். விமர்சனங்களை எதிர்கொள்ள தான் செய்யணும். இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். எல்லாருமே நான் பப்ளிக் சொல்கிறேன். பாலாவுக்கு எதிர்ப்பாக பேசுகிற வீடியோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோஸில் உள்ள கமெண்ட்ஸை போய் படிங்க. அதாவது வந்து ஒரு 400 கமெண்ட் வந்திருக்குன்னா 4 கமெண்ட் தான் நீங்கள் கேட்குறது சரி அப்படிங்கிற மாதிரி வருது, பப்ளிக்கோடைய மைண்ட்லேருந்து வருது. ஆனால் 400 கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 396 கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாலாவுக்கு சாதகமாக வருது.